சாப்பாட்டுக்கு காசு இல்ல. தெருவுல வேதனையோட 7 கிலோமீட்டர் நடந்தேன். சீரியல் நடிகை ஓப்பன் டாக். தமிழக ரசிகர்களோட மனம் கவர்ந்த சின்னத்திரை நடிகைகள்ல ஒருத்தரா இருக்கிறவங்க தான் நடிகை சுவாதி. ஈரமான ரோஜாவே சீரியல் மூலமா அறிமுகமான இவங்க இப்போ சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய 3 முடிச்சு சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிட்டு வராங்க. இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தியும் நடிகையானது பத்தியும் மனம் திறந்து பேசியிருக்காங்க. பெற்றோர்கிட்ட இருக்கிறப்போ தான் எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு கட்டத்துல படிப்பு முடிஞ்சு நாம வெளிய வந்து தான் ஆகணும். அப்போ எனக்கு சினிமாவுல ஆர்வம் இருந்ததால, அதுக்காக நான் வெளியில வந்தேன். இதுல பெற்றோருக்கு விருப்பம் இல்ல அப்டின்னாலும், என்னோட ஆசைக்காக என்ன அனுப்பி வச்சாங்க. பெங்களூர்ல ஆடிஷன் நடக்கிறப்பலாம் நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் அதுல கலந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா, அப்பா செலவுக்கு ரூ. 200 மட்டும் தான் குடுப்பாரு. அந்த பணத்த வச்சு தான் சாப்பிடணும், பஸ்ல பயணம் பண்ணணும். ஒரு தடவ கையில காசு இல்லாம கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்தே போயிருக்கேன். கையில தண்ணியும் இல்ல, காசும் இல்ல, தாங்க முடியாத பசி. யார்கிட்டயாவது பசிக்குது அப்படின்னு கேட்டுடலாம். அந்த அளவுக்கு பசி இருந்துச்சு. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து அந்த ஆடிஷன்ல கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறப்போ, கடவுள் எனக்காக ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். வாழ்க்கை துணை சரியா அமைஞ்சுட்டா எல்லாமே சரியா இருக்கும். ஆனா சரியா அமையல அப்படின்னா, எதுவுமே செய்ய முடியாது. இதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தாமதமானாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. பொறுமையா காத்திருந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையல அப்படின்னா, அப்படியே விட்டுருங்க. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐயோ! வயசாயிடுச்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னும் சொல்ல மாட்டேன். கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல எனக்கு உடன்பாடு இல்ல. ஒருத்தர பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல தான் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் அதுல உடன்பாடு கிடையாது. வீட்டுல இப்போ வரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பவுமே ஏதாவது ஃபோட்டோவ அனுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, இப்போ எனக்கு கல்யாணத்துல உடன்பாடு இல்ல அப்படின்னு நடிகை சுவாதி அந்த பேட்டியில மனம் திறந்து பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க.